அதாவது வரதட்சணைன்னு ஒன்று இருக்குது. வந்து உட்காந்துருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில். நீ பொண்ணு பிடிச்சி தானே கெட்டுற, பொண்ணு பிடிச்சி தானே கெட்டுற. ஆனால் நீ என்ன சொல்கிற, பொண்ணு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ போடுவாங்க, 50 பவுன் போடுவாங்க. சரி, பெரியவங்க தான் கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி வாழ போகிற மாப்பிள்ளை நீ ஏன் வாயை மூடிட்டு உட்காந்துருக்க? வாழைப்பழத்தை உள்ளே வச்சு அமுக்கிட்டாவளோ? இல்லை, ட்ரைனிங் இனிமே பேச முடியாது, இப்பயே ஊமையாக உட்காந்துக்கிடுவோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற மஞ்சுநாதன் அவர்களே, அது இந்த சிங்கம். சட்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினது. இதை நீங்கள் விருப்பப்பட்ட போடலாம், பிடிக்கலைன்னா கலட்டி தூர எரிஞ்சிடலாம். ஆமாவா இல்லையாக்கா? கரெக்டு தானே? இல்லைன்னா என்ன செய்யலாம், அதை நெருப்பு வச்சு கொளுத்திடலாம், இல்லை காலை போட்டு கசக்கி மிதிச்சு எரிஞ்சிடலாம். இது சட்டைக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. அப்ப ஒரு சட்டைக்கே இந்த நிலைமைனா 50 பவுன் நகையும் 5 லட்ச ரூபா கொடுத்தும் உங்களை நாங்கள் விலைக்கு வாங்குறோம். ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், கழுத குட்டிக்கரலை அடிக்கணும்னா அடிக்கணும். அப்போ சரியாக அடிக்கலைன்னா என்ன செய்வான்? மாட்டுக்கார கம்பை வச்சு ஓங்கி அடிப்பான். அதையும் வாங்கிக்கிடணும். கரெக்டு தானக்கா நான் சொல்கிறது? வாங்கிக்கணும். அதோட முக்கியமான விஷயம், சத்தம் போட்டு அளக்கூடாது, வாயை மூடி அளவும் தான்.